சின்ன அன்யாவுக்கு அவளின் தங்கமீன் நீமோ என்றால் ரொம்ப பிடிக்கும். தினமும் மாலை அவள் தொட்டியை தட்டி உணவை தூவி நீமோ மேலே பாய்வதை பார்ப்பாள். அவளின் பாட்டி எப்போதும் சிரித்துக்கொண்டே சொல்வாள், பாவம் 3 நொடியில் எல்லாம் மறந்துவிடும், அதற்கு உணவு கிடைத்தால் போதும். அன்யாவும் அதை நம்பினாள். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தானே தங்கமீன்களுக்கு ஞாபக சக்தி குறைவு என்று. ஒரு சன்னி மதியம் அன்யாவின் அண்ணன் ரோஹன் ஒரு குறும்பு செய்ய முடிவு செய்தான். அவன் நீமோவின் பிடித்தமான பளபளப்பான நீல நிற கல்லை தொட்டியின் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு நகர்த்தினான். பார் அன்யா, ரோஹன் சிரித்தான். நீமோ கவனிக்கவே போவதில்லை, 3 நொடி ஞாபக சக்திதானே. ஆனால் விசித்திரமான ஒன்று நடந்தது. நீமோ நேராக கல் இருந்த பழைய இடத்திற்கு நீந்திச் சென்றது. பிறகு தேடுவது போல் தன் துடுப்புகளை வேகமாக அசைத்தது. அது சில நொடிகளுக்கு பழைய இடத்திற்கே மீண்டும் மீண்டும் வந்து கடைசியாக புதிய இடத்தில் கல்லை கண்டுபிடித்தது. ஆன்யா குழப்பத்துடன் பார்த்தாள். நீமோவால் உண்மையில் நினைவில் வைத்துக் கொள்ள முடியுமா? அவளுக்கு பாட்டியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அவை 3 நொடி சுழற்சியில்தான் வாழ்கின்றன. அது உண்மையாக இருக்குமா? நீமோவின் விசித்திரமான நடத்தையை பற்றி அன்யா தன் நண்பர்களிடம் சொன்னாள். என் தங்க மீன் தன் கல் எங்கிருந்தது என்று நினைவில் வைத்திருந்தது என்று அவள் வியப்புடன் கூறினாள். அவர்கள் சிரித்தார்கள். முடியவே முடியாது, தங்க மீன்கள் முட்டாள்கள் என்று ஒருவன் கிண்டலாக சொன்னான். அவை சாப்பிட மட்டும்தான் ஞாபகம் வைத்திருக்கும், பிறகு எல்லாம் மறந்துவிடும் என்று இன்னொருவன் சேர்த்தான். பள்ளியில் சில ஆசிரியர்கள் கூட 3 நொடி ஞாபக சக்தியை ஒரு பொதுவான உண்மை போல் சாதாரணமாக குறிப்பிட்டனர். தங்க மீன்கள் சாதாரண மறதியுள்ள உயிரினங்கள் என்ற எண்ணம் எல்லோரின் மனதிலும் ஆழமாக பதிந்திருந்தது. அந்த நம்பிக்கை நீடித்தது. அறிவியலால் அல்ல, பரவலாக பரவிய ஒரு கிசுகிசுப்பால். ஆனால் பிறகு அன்யாவின் வகுப்பு ஒரு உள்ளூர் அக்வாரியத்திற்கு சுற்றுலா சென்றது. அங்கே ஒரு கடல் உயிரியலாளர் டாக்டர் ஷர்மா நீர்வவாழ் உயிரினங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். ஆன்யா தைரியமாக தன் கையை உயர்த்தி தங்கமீனின் ஞாபக சக்தி பற்றி கேட்டாள். டாக்டர் ஷர்மா வெளிப்படுத்தியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. 3 நொடி ஞாபக சக்தி என்பது ஒரு முழுமையான கட்டுக்கதை என்று அவர் விளக்கினார். அறிவியல் ஆய்வுகள் தங்கமீன்களால் வாரக்கணக்கில், ஏன் மாதக்கணக்கில் கூட விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் என்று காட்டுகின்றன. அவற்றிற்கு சாகசங்கள் செய்ய பயிற்சி அளிக்கலாம், புதிர்களை கடக்க வைக்கலாம். டாக்டர் ஷர்மா தங்கமீன்கள் உணவுக்காக லீவர்களை தள்ளுவதையும், சிக்கலான தடைகளை தாண்டி நீந்துவதையும், வெவ்வேறு வடிவங்களை பிரித்தறிவதையும் காட்டும் வீடியோக்களை காண்பித்தார். சில ஆய்வுகள் அவை 5 மாதங்கள் வரை நிகழ்வுகளை நினைவில் வைத்திருக்க முடியும் என்பதையும் காட்டுகின்றன. மனமில்லாத சுழற்சிகள் இல்லை, உடனடி மறதி இல்லை, வெறும் ஆச்சரியப்படும் வகையில் புத்திசாலித்தனமான சிறிய உயிரினங்கள். அன்யாவும் அவளின் வகுப்பு தோழர்களும் திகைத்துப் போயினர். இந்த சாதாரண செல்ல பிராணிகளை அவர்கள் குறைத்து மதிப்பிட்டிருந்தனர். ஒரு கட்டுக்கதையை நம்பி அவற்றை தங்கள் திறனை விட குறைவானவையாக கருதினர். அன்யா அன்றே வீட்டிற்கு விரைந்தாள். நீமோவை புதிய மரியாதையுடன் பார்த்தாள். நீமோ ஒரு அலங்கார பொருள் மட்டுமல்ல, அது ஒரு புத்திசாலித்தனமான நினைவாற்றல் கொண்ட உயிரினம், ஒரு சிறிய நீர்வவாழ் அதிசயம். எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு தங்க மீனை பார்க்கும்போது அதை மறதி கொண்டது என்று ஒதுக்கிவிடாதீர்கள். அவை அழகானவை மட்டுமல்ல, அவை புத்திசாலித்தனமானவை. அவை திறமையான கற்பவர்கள், சிக்கலான சிந்தனையாளர்கள்,